வா வேலுமணி, சாரணா, சைதை ஜேக்கப். நீங்க ஒரு சீட்டு காமிச்சிருங்க. அவருக்காக பிடிச்சிருக்கீங்களா? தள்ளி வாங்கினா அந்த ஓரத்தில் யாராவது பரவாயில்ல. எப்பவுமே இடையில வந்து காணக்கூடாது. நீங்க தள்ளி வாங்கினாக்க கரியா படவன், இளையா, தேவ ஞான முதல்வர், மண்டல செயலாளர் திருத்தை வீட்டு வே ரவிசங்கர், சுபாஷ் சந்திர போஸ், லூதர் கார்த்திக், வழக்கறிஞர் சித்தார்த்தன், செங்கை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த மண்டல பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கேது என்கிற தென்னவன் அவர்களே, இந்த 4 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் காஞ்சி தமிழணி, செய்யூர் பொன்னிவளவன், வா கனல்விழி, திருநீர்மலை தமிழரசன், பொறியாளர் சாமுவேல் எபினேசர், தீவா எழிலரசு, மேனகாதேவி கோமகன், மதி ஆதவன், தளபதி சுந்தர், அருண் கௌதம், ஆவடி ஆதவன், சி நீலமேகம், மாதாவரம் இளங்கோவன், சி சவுந்தர், ந உஷாராணி, து அப்புன், சேத்துப்பட்டு இளங்கோ, வா வேலுமணி, பி சாரநாத், சைதை ஜேக்கப், கரிகால் வளவன், தா இளையா, தேவ ஞான முதல்வன் ஆகிய தோழர்களே, இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், நீலவானத்து நிலவன், இளஞ்சேக்குவேரா, எழில் கரோலின், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, சூகா விடுதலை செழியன் ஆகிய கட்சியின் முன்னணி தோழர்களே, மண்டல செயலாளர்கள் சிறுத்தை வி கிட்டு, வே ரவிசங்கர், இரா சுபாஷ் சந்திர போஸ், லூதர் கார்த்திக், வழக்குரைஞர் சித்தார்த்தன் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர்கள் செங்கை இரா தமிழரசன், விடுதலை செல்வன், பருத்திக்குளம் சேகர், பள்ளிக்கரணை வீரமணி, கதிர் ராவணன், கோ சீராளன், ராவணசங்கு, மந்தவெளி அசோக், ஜான் அலெக்சாண்டர், சதாசிவம், எஸ் எம் முனீர், மீஞ்சூர் சிவராஜ் ஆகிய தோழர்களே, மறைமலை நகர் நகர பொறுப்பாளர்கள் சு வீரா, கோமு மணிமாறன் ஆகிய தம்பிகளே, மேனாள் மாவட்ட செயலாளர்கள் அன்புச்செழியன் அவர்களே, அம்பேத் வளவன் அவர்களே, இரா செல்வம், நா செல்லதுரை, வீகோ ஆதவன், சூகா ஆதவன், சூரா ராஜ்குமார், தேவ அருள் பிரகாசம் ஆகிய தோழர்களே,
இந்த நகரத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் தலித் சுதாகரன், குட்டி சிவா, மு அருள், தா அன்பழகன், கோ லோகநாதன், லதா வெண்ணிலா, அன்பு செல்வி, தாஜ் நிஷா, தீபா பிரபாகரன் ஆகிய தோழர்களே மற்றும் பாசறை செல்வராஜ் அவர்களே, இயக்கத்தின் முன்னோடிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் சோர்ந்து போயிருக்கின்றதுக்காக உங்களை உற்சாகம் ஊட்டுறதுக்கு எனக்கு திடீர்னு அவரும் ஹாஸ்பிட்டல் போக வரோங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. சில பேர் எழுந்திரிச்சு சாப்பிட போயிருக்கிறாங்க. பசியை பொறுத்து கொண்டு இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எல்லோரும் தேர்தல் தொடர்பாக தீவிரமாக கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நாட்டின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக கூடியிருக்கிறோம், கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் தேசம் முழுவதும் ஒரு பதற்றம். இன்றைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வேறு அறிவிக்கப்பெற்று அந்த பரபரப்பும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் வேறு அரசியல் அரங்கை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நாம் இங்கே மதசார்பின்மையை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு மாபெரும் மக்கள் திரளை அணிதிரட்டுவதற்காக கூடியிருக்கிறோம், பேரணியை நடத்துவதற்காக. இதை எப்படி வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பது உங்களுக்கு கைவந்த கலை. ஒவ்வொருவருக்கும் அதில் தெளிவு இருக்கிறது. ஏற்கனவே களப்பணி ஆற்றிய அனுபவம் இருக்கிறது. ஆகவே அதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நேரலையில் சொன்ன சில தகவல்களை மறுபடியும் நான் நினைவூட்டுவது என்னுடைய கடமை. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு மகளிரை மட்டும் அணிதிரட்ட முடிவு செய்து அவர்களுக்கு ஒரு சீருடை அறிவித்து அந்த சீருடையில் பல்லாயிரக்கணக்கான மகளிர் வந்து பங்கேற்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்றைக்கும் அதை நாம் திருப்பி பார்க்கிற போது நமக்கே மலைப்பாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அவ்வளவு பெண்கள் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார்கள், எந்த குகைகளில் பதுங்கி இருந்தார்கள் சிறுத்தைகள், பெண் சிறுத்தைகள் என்று சொல்லத்தக்க வகையில் லட்சக்கணக்கான மகளிர் அந்த மாநாட்டிலே பங்கேற்றது பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இந்த பேரணி நல்ல உச்சி கோடை வெயிலின் போது நடத்த இருக்கிறோம். மே மாதம் என்பது இருப்பதிலேயே கடுமையான
கோடை காலம். அதனால்தான் மே மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. அந்த உச்சி வெயில் கொடூரமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதில் பேரணியை நடத்துவது என்பது எவ்வளவு வெக்கையாக இருக்கும், வேர்க்கும், எவ்வளவு அது சிரமமாக இருக்கும் என்கிற ஒரு கவலையும் இருக்கிறது. ஆனாலும் போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு கடமை. எனவே அந்த பேரணியை திட்டமிட்டவாறு நாம் நடத்தியே தீர வேண்டும். அதற்கு பிறகு வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான உரையாடல் கூட தேர்தல் பரபரப்பிலே காணாமல் போனாலும் போய்விடும். அதை பேசுவார்களா என்று கூட சொல்ல முடியாது. தேர்தலுக்கான ஒரு பிரச்சார உத்தியில் அது அஜெண்டாவிலே இடம்பெற்றிருக்கும். ஆனாலும் கூட தேர்தல் அரசியலை தாண்டி பேசப்பட வேண்டிய ஒன்று அது. ஆகவே நாம் இந்த பேரணியை திட்டமிட்டவாறு 31ஆம் தேதி மே மாதம் திருச்சிராப்பள்ளியிலே நடத்த வேண்டும். அப்படி பேரணியிலே பங்கேற்கிற தோழர்கள், ஆண்கள் பெண்கள் நீல வண்ண ஆடை உடுத்தி வர வேண்டும் என்பது ஒரு அறிவிப்பு. நீல சட்டை, அதில் குறிப்பா நம்முடைய நீல வண்ணம் என்பது டார்க் ப்ளூ கிடையாது. இப்போ நிறைய பேர் போட்டிருக்க மஃப்ளர்ல ரொம்ப கருநீளம் இண்டிகோ கலர் போடுறாங்க. அது ஆரம்பத்திலிருந்து அதை சரி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நமது ஸ்கை ப்ளூ, வானத்தில் இருக்கிற நீளம். அது இவ்வளவு டார்க்கா இருக்காது. அது பீகாக், மயில் தோகையில் ஒரு நீளம் இருக்கும் பாருங்க, அந்த நீளம். ரெனால்ட்ஸ் பென் இருக்கும் பாருங்க, அதில் ஒரு மூடி இருக்கும். நான் ஆரம்பத்தில் அதுதான் எடுத்து காட்டுவேன் எல்லாத்தையும். ரெனால்ட்ஸ் பெனாவில் ஒரு நீல வண்ண மூடி இருக்கும், அந்த ப்ளூ. கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் மொத்தமே 4 கலர் தான் இருக்கும். அது CYMKன்னு நினைக்கிறேன். அந்த கலர் மொத்தமே 4 வண்ணத்தில் தான் எல்லா கலரையும் கொண்டு வருவாங்க. அதில் சிங்கிறது கம்ப்யூட்டரில் சயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ளூக்கான பேர். இது கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் டிசைன் பண்ணுறவங்க இந்த 4 வண்ணத்தில் இருந்தால் மாறி மாறி இருக்கும். CYMKவா? CYMK. ஒய் எல்லோ, எம் மெஜந்தாவா, ரெட்டு, ப்ளூ. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். இந்த சயான் ப்ளூ தான் நம்முடைய ப்ளூ 100%. நீங்கள் சிஸ்டத்தில் போடும்போது ஏதாவது ஒரு ப்ளூ வச்சுருன்னு சொல்லலாம். சயான் ப்ளூ வைங்கன்னு சொன்னால் கரெக்டாக வச்சுருவோம். 100% வைக்கணும். 100% வச்சாதான் அந்த பிரைட்னஸ் வரும். அந்த ப்ளூவை நீங்கள் தேர்வு பண்ணி சட்டை எடுக்கணும். துணி ஏதாவது ஒரு ப்ளூ இந்த இண்டிகோன்றல. இண்டிகோன்னா கரு நீளம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட அருண் கௌதம் போட்டுறது இண்டிகோ. அந்த துணி இந்த கொடி, நம்ம கொடியில இருக்கு பாருங்க கலர். கொடி ஏற்றும் போது கூட அந்த மாதிரி ப்ளூவை பார்த்து நீங்கள் ஏற்றணும். அது ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த ப்ளூவோட ரெட்டு சேரும்போது நல்லாயிருக்கும். இந்த கருநீளத்தை போட்டிங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா அது கருப்பு மாதிரியே தெரியும், கருப்பு சிவப்பு மாதிரியே இருக்கும். அந்த ப்ளூவில் நீங்கள் சட்டை தைக்கணும். சட்டையை நல்லா துவைச்சி ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி போட்டு வரணும். இங்கேருந்தே போட்டு வந்தாக்கா அங்கே வரும்போது கசங்கி போயிடும். அதை கையில் எடுத்துகிட்டு அங்கே போடணும். நீங்கள் நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸை நடந்து வரும்போது நல்லா மடிப்பு அயன் பண்ண மாதிரி இருக்கணும். பார்க்குறதுக்கு அயன் பண்ணியிருக்கணும். ட்ரெஸ்ஸில் புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப கவனம் செலுத்துவார்.
அது தனிப்பட்ட விவகாரம் என்று நம்ம பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போகலாம், தொலைன்னு போட்டுக்கலாம், கசங்கிற மாதிரி போட்டுக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது சிம்பிளிசிட்டி இல்லை. அம்பேத்கர்கிட்ட எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ ஒரு பொருத்தமில்லாத சட்டையை போட்டுக்கிட்டு திரியறதுக்கு பேர் எளிமை கிடையாது. நம்ம கழுத்தாக இருந்தாலும் ஷோல்டராக இருந்தாலும் நம்ம போடுற சட்டை நீட்டாக இருக்கணும். நான் பார்க்குறதுல நீங்கள் வாங்கி கொடுக்குறத போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் போய் துணி எடுக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடைக்காது, போகிறதில்ல. தோழர்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த நிகழ்ச்சி வரும்போது டிப்டாப்பாக வரணும். வாய்ப்புள்ள தோழர்கள் கோட் சூட்டோடு வரணும். இது ஒரு அறிவிப்பு. ஒரு 10,000 பேர் கோட் சூட்டு போட்டு அம்பேத்கர் மாதிரி நடந்து போனால் எப்படி இருக்கு? கோட் சூட்டு தைக்க முடியாதோ? ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? ரெடிமேடாக இருக்கா? ப்ளூ பேண்ட், ப்ளூ கோட், ஒயிட் ஷர்ட், ரெட் டை. டை வந்து ரெட் கலர். கோடை வெப்பம்தான், பரவாயில்ல. அதனால தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து போடுங்க. இங்கேருந்தே போட்டு வந்தீங்கன்னா கொத கொதன்னு நினைஞ்சு போயிடும். ஆனால் ஏசி காரில் வருவீங்க பெரும்பாலும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கையில் எடுத்துக்குங்க. என்னால் கோட் சூட் போட முடியாதுன்னா சட்டை, ப்ளூ ஷர்ட், பேண்ட் எதோ வேணாலும் போட்டுங்க. ப்ளூ பேண்ட் இருந்தால் நல்லது. ப்ளூ பேண்ட், ப்ளூ ஷர்ட். பெண்களுக்கு நம்ம அந்த சீருடை ஏற்கனவே சொல்லிட்டோம். அது இல்லைன்னா அது எப்படி நீங்கள் ப்ளூ சாரி, ரெட் ப்ளவுஸ், அவ்வளோதான். இப்போ நமக்கு ப்ளூ கோட் சூட்டோடு வரும்போது நம்ம மஃப்ளர் கூட தேவையில்லை. மஃப்ளர் இருந்தால் நல்லது, மஃப்ளர் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பேரணியில் வந்து 100% 100% கோட் சூட்டு போட்டோம் நான் சொல்ல. வாய்ப்புள்ளவங்க போட்டோம்னு சொல்கிறேன். அப்படின்னா இப்போவே நீங்கள் போய் கடையில் துணி எடுக்கணும், டைலர்கிட்ட கொடுத்து தைக்கணும், நல்லா வாஷ் பண்ணி கையில் வச்சுக்கணும். இது ஒரு அறிவிப்பு. வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு மாவட்ட சார்பிலையும் ஒரு அலங்கார ஊர்தியை தயார் பண்ணி கொண்டுட்டு வரணும். இந்த முறை அதை வந்து ஒரு புதிய முயற்சி. அலங்கார ஊர்தினா தெரியுங்க எப்படின்னு, ஒரு வண்டியில் செட் பண்ணி எப்படி உங்களுக்கு என்ன கற்பனை தோணுதோ அம்பேத்கரை வச்சு கொண்டு வரலாம், அல்லது பார்லிமெண்ட் மாதிரி செஞ்சு வச்சுட்டு வரலாம், அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வரலாம். வண்டியில் வந்து பானை வச்சு வரலாம். பானைங்கிறது முக்கியம் இல்லை, இதில் பானை வேண்டாம், இதில் பானை வேண்டாம். இதில் வந்து அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம், நாடாளுமன்றம், அதான் கான்ஸ்டிடியூஷன். இங்கேருந்து ரொம்ப தூரம் திருச்சி கொண்டு வர முடியாதுன்னு யோசிக்கலாம், பட் முயற்சி பண்ணலாம். ரெடி பண்ணி முன்கூட்டியே கொண்டுட்டு போயிட்டு இந்த பேரணியில் அங்கங்கே ஊர்தி வண்டி ஒரு மாஸ், ஊர்தி வண்டி ஒரு மாஸ், மொத்தமாக ஊர்தி வண்டியாக இல்லாமல், ஊர்தி அந்த அந்த வண்டி இல்லாமல் அலங்காரம் செய்து அதில் வந்து மைக் செட் வச்சு அது கொஞ்சம் நல்லா உயரமாக பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு சுதந்திர தினத்தன்னைக்கெலாம், குடியரசு நாள் அன்னைக்கெலாம் நிறைய ஊர்தி வண்டிகள் அரசாங்கம் அணிவகுப்பு நடத்துகிறாங்க இல்லையா? அணிவகுப்பு நடத்துகிறாங்களா? பீச்சில் நடத்துவாங்க, அங்கே டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் நடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த மாவட்டத்தில் முடியுதோ, கம்பல்சரி கிடையாது. சென்னையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டி கூட ரெடி பண்ணலாம். 18 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து. 18ஆ 16ஆ? 22 மாவட்ட செயலாளரா? மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை எத்தனை? 11. அதுதான். செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்லாம் ஒன்றா சேர்ந்து கூட ஒன்று ரெடி பண்ணலாம், ஒரு வண்டி. அது வந்து அந்த கான்செப்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் சும்மா அலங்காரம் பண்ணி இல்லாமல் கான்செப்ட் முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்தினுடைய
முகப்புரையை கூட 2 பக்கத்துலேயும் வெறும் இங்கிலீஷில் ஒன்று தமிழில் ஒன்று ரெடி பண்ணி வைக்கலாம். லைட் செட்டிங் பண்ணலாம். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அப்படியே நிற்கிற மாதிரி செஞ்சு கொண்டு வந்து வரலாம். அவங்களே அப்படியே வண்டியில் நின்றுட்டு வர்ற மாதிரி செய்யலாம். எப்படி ஒரு அலங்கார ஊர்தி, அதுக்கு நம்ம தனியாக பர்மிஷன் கேட்டு வாங்கிடலாம் திருச்சியில். இன்னும் இந்த வார் அப்படிங்கிறது பதற்றம், போர் பதற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. 2 நாளில் செட்டில் ஆயிடுச்சுனாக்கா பிரச்சனை இல்லை. போர் பதற்றம் அப்படிங்கிறது எங்கே முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாம் 31 கட்டாயம் நடத்துகிறோங்கிற அந்த உறுதியோடு களப்பணிகளை தொடங்க வேண்டும். இதில் 2 அறிவிப்பு. நீலச்சட்டை, நீலவண்ண ஆடை, இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய சொல்லுது. நீலவண்ண ஆடை, வாய்ப்புள்ளவர்கள் கோட் சூட்டோட வரணும். பெண்கள் கூட கோட் சூட்டு போடலாம், ஆம்பளை தான் போடணும்னு அவசியம் கிடையாது. போடக்கூடாது என்ன? அப்புறம் அலங்கார ஊர்தி. இதுக்கு முன்னாடி உங்கள் மாவட்டத்தை சார்பில் இந்த பேரணி தொடர்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு துண்டறிக்கையை போட்டு மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணணும். அதில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, மதசார்பின்மை காப்போம், மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. இந்த எழுச்சிங்கிறத சேர்த்துக்குங்க. இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிங்கிறத சின்னதாக போடுங்க. மதசார்பின்மை காப்போங்கிறது தான் ஹேஷ்டாக். அதுதான் பெரிய எழுத்தில், கொட்டை எழுத்துக்கள்ல இருக்கணும். துண்டறிக்கையாக இருந்தாலும் சுவரொட்டியாக இருந்தாலும் உங்களுடைய விளம்பரங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதில் ஆங்கிலத்திலேயும் தமிழிலே கூட சேவ் செக்யூலரிசம் அப்படின்னு எழுதலாம். தமிழ் எழுத்திலே சேவ் செக்யூலரிசம். அதில் ஏற்கனவே வந்துருச்சு, இந்த திருப்பி அந்த வெளியிடணும் வெளியிடணும். அதை கையால் நான் எழுதி என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். துண்டறிக்கைகள், சுவரொட்டிகள், இந்த 20 நாளில் சுவர் விளம்பரம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை விட அதில் நேரத்தை செலவழிக்கிறத விட வண்டிகளை உறுதி செய்யணும். அதாவது ஒரு ஒன்றியத்துக்கு இத்தனை வண்டி, யார் யாருக்கு அந்த சக்தி இருக்கோ அவங்களோட கூப்பிட்டு சொல்லி, மாவட்ட செயலாளர்கள் நம்ம மாவட்டத்திலிருந்து உங்கள் ஒன்றியத்தில் இத்தனை வண்டி, உங்கள் ஒன்றியத்தில் இத்தனை வண்டி, உங்கள் ஒன்றியத்தில் இத்தனை வண்டி, அதில் பேனர் எழுதி குடிநீர், சாப்பாடு, அந்த ஏற்பாடுகளையும் கவனம் செலுத்தணும். கிளம்பி வாங்கன்னு விட்டுறக்கூடாது. வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம மாநாட்டுக்கு புறப்பட்டாலும் பேரணிக்கு புறப்பட்டாலும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும், வழியில் சாப்பிட்றத நம்ம தவிர்த்துக்கணும். சாப்பிடாமல் வந்துடலாம், இல்லைன்னா நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும். இதெல்லாம் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு பணி. இந்த பேரணியை நாம் ஏன் நடத்துகிறோம்? இப்போ முஸ்லீம் அமைப்புகள் யாரும் பேரணி நடத்தலை. திமுக போன்ற பெரிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், பேரணி நடத்தலை. நாம ஏன் நடத்துகிறோம்? இது ஒரு இயல்பான கேள்வி. அதற்கு நான் பல முறை மேடைகளில் பேசியிருக்கிறேன், முகநூல் நேரலையிலும் பதிவு செய்திருக்கிறேன். இந்த பேரணியின் தலைப்பே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. மதசார்பின்மை காப்போம், இஸ்லாமியரை காப்போம் அப்படின்னு மட்டும் நம்ம அதை சொல்லலை. இஸ்லாமியர்களின் உரிமைகளை காப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லலை. வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அப்படிங்கிறத மட்டும் கோரிக்கையை வைக்கல. அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்ன? மதசார்பின்மைக்கு எதிரான ஒரு தாக்குதல் இங்கே நடக்கிறது. சட்டத்தின் பெயரால் நடக்கிறது, ஜனநாயகத்தின் பெயரால் நடக்கிறது, ஆட்சி அதிகாரத்தின் பெயரால் நடக்கிறது, பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் நடக்கிறது. ராகுல் காந்தி போராட்டங்கள்லாம் கான்ஸ்டிடியூஷன் தூக்கி பிடிக்கிறார். பிஜேபி எதிர்ப்பு
காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளால் எவ்வாறு இங்கே முன்னெடுக்கப்படுகிறது என்றால், கையிலே துப்பாக்கி ஏந்தவில்லை, கான்ஸ்டிடியூஷனை எழுதுகிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிறார்கள். அந்த அரசமைப்பு சட்டம் ஆபத்தில் இருக்கிறது என்பதையும் அவ்வாறு உயர்த்தி பிடிப்பதிலிருந்து உணர முடிகிறது. தேசத்தை பாதுகாப்பதற்கான ஆயுதம் அரசமைப்பு சட்டம்தான் என்பதையும் அது உணர்த்துகிறது. ரெண்டு மெசேஜ் ஒரே நேரத்தில். ஒரு புறம் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம அரசமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி போராட்டம்லாம் இப்போ பிடிக்கிறார். இப்போ பீகார் எலெக்ஷன்லாம் அதுதான் பிடிச்சிட்டு இருக்கிறார். பார்லிமெண்ட்ல எல்லாம் பதவி ஏற்கும்போது அத்தனை இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்தாங்க. ராகுல் காந்தி உட்பட பதவி ஏற்கும்போது இந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற போது ரெண்டு செய்தி இருக்குது. ஒன்று, இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது. இரண்டாவது, இந்த தேசத்தையும் மக்களையும் அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளையும் பாதுகாப்பதற்கான ஆயுதம் அரசமைப்பு சட்டம் என்கிற இரண்டு செய்தி. எனவே வேறு யாருக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, அம்பேத்கரின் பிள்ளைகள் என்று அறிவித்துக் கொண்டு களத்திலே நிற்கிற நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அம்பேத்கரின் அரசியல் மாணவர்கள் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்ட நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் கைவரிசையை காட்டிவிட்டார்கள். தென்னிந்திய மாநிலங்களில் கேரளாவில் ஒரு எம்பி, பிஜேபி எம்பி வெற்றி பெற்று விட்டார். கர்நாடகாவில் ஆட்சியையே நடத்தி இருக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானாவில் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தி என்று நிமிர்ந்து நிற்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் இன்னும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசியல் செய்ய முடியவில்லை, வலிமை பெற முடியவில்லை. அவர்கள் இங்கே காலூன்ற முடியாமல் திணறுவதற்கு பலரும் காரணமாக இருக்கலாம். சிறுத்தைகளும் முக்கியமான காரணம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சிறுத்தைகள் தான் முதன்மையான காரணி என்பதை அவ்வப்போது பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அதுதான் ஃபோக்கஸ் பண்றேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகளையும் நாம் எடுத்து வருகிறோம். கூட்டணி தொடர்பாக இருந்தாலும், எந்த நிலைப்பாடாக இருந்தாலும். ஏன் அப்படி செய்யணும்? என்ன அவங்களுக்கு நமக்கும் பிரச்சனை? அவங்க தான் இங்கே ஒரு ஃபோர்ஸே கிடையாது. அவங்கள நாம் எதிர்த்து என்ன பண்ண போகிறோம்? இந்த சமூக ஊடகங்களில் கூட அரசியல் செய்ய தெரியல, அது எல்லா கதையும் அவரே அடைச்சிக்கிறாரு, இதெல்லாம் என்ன இது அரசியல்? ராமதாஸ் மாதிரி இங்கேயும் பேசணும் அங்கேயும் பேசணும், இப்படிலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏதோ அவங்க அரசியல் அவங்க பண்ணுறாங்க, நம்ம அதை பொருட்படுத்த வேண்டாம். ஆனால் உங்களுக்கு அதை கேட்கும்போது, ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டானேன்னு தோணும். புத்திசாலித்தனமாக இல்லையே, நான் அந்த கதவையும் சாத்திட்டேன் இந்த கதவையும் சாத்திட்டேன்னு சொல்கிறது ஒரு புத்திசாலித்தனமான அரசியலாக இல்லையே, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, வேற என்ன காரணமாக இருக்கும்? எல்லா கதவையும் நம்ம திறந்து வச்சு எல்லாத்தையும் பேரம் பேசியிருந்தா தானே நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சீட்டை வாங்க முடியும், நிறைய பேரை ஆளாக்க முடியும், கட்சியை வளர்க்க முடியும். ஒரு சொல்றதுல உண்மை இருக்க அப்படின்னு ஷேலோவா பார்த்தா, மேலோட்டமா பார்த்தா தோணும். இங்கதான் அரசியல் நுட்பம் இருக்கிறது, அரசியல் நுணுக்கம் இருக்கிறது, அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு என்பது தேவைப்படுகிறது. நம்ம யாரோடனாலும் சேரலாம், யாரோடனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க அது ஒரு தற்காலிகமான வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கும்.
புத்திசாலித்தனமாகவும் இடைக்காலமாக ஒரு தோற்றம் தரும். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியல் பாதை, உள்வாங்கிக் கொண்ட கருத்தியல், இதில் எது முதன்மையானது? பல 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 கோட்பாட்டு முழக்கங்கள் நாம் வச்சிருக்கிறோம். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. 5 முக்கியமான பிரச்சனைகள் தான். 5 களங்களிலும் போராட வேண்டி இருக்கிறது. அதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்துறதுல ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறோம்? சாதி ஒழிப்பு. இப்போ இப்படி கூட மாற்றி வைக்கிறாங்களா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. அதுதான் உலகளாவிய அரசியலை தீர்மானிக்குது, அமெரிக்கா தீர்மானிக்குது, மற்றவங்க தீர்மானிக்கிறாங்க. ஏகாதிபத்தியத்தால் தான் புதிய பொருளாதார கொள்கைகள் உருவாச்சு, தாராளமயமாதல், தனியார்மயமாதல் எல்லாம் உருவாச்சு. அப்போ நம்ம ஏகாதிபத்திய எதிர்ப்பை தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு ஏகாதிபத்திய எதிர்ப்பை முதல்ல வச்சு சாதி ஒழிப்பை கடைசியில் கூட வச்சிருக்கலாம். அது உள்ளூர் பிரச்சனை, இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை. அதை வரிசைப்படுத்துறதுல, ப்ரியாரிட்டி கொடுக்கறதுல, முன்னுரிமை கொடுக்கறதுல நம்முடைய கட்சியின் கொள்கை முழக்கங்களில் சாதி ஒழிப்பை முதல் கோட்பாடாக வைத்திருக்கிறோம், கோட்பாட்டு முழக்கமாக வைத்திருக்கிறோம். இதை இந்தியாவில் ஒரு கோட்பாடாக சொல்லி அதை அரசியல்படுத்துகிற பெரும் பணியை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான். தந்தை பெரியாரும் பேசியிருக்கிறார். சாதியை ஒழிக்கணும்னா பார்ப்பன எதிர்ப்பு முக்கியமானது, பார்ப்பனிய எதிர்ப்பு முக்கியமானது அப்படிங்கிறத அவர் அந்த முன்னுரிமைப்படுத்துறதுல பார்ப்பனிய எதிர்ப்பை முதல்ல வைக்கிறார். அம்பேத்கர் அரசியலை நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் மாதிரி ரொம்ப கடுமையா பார்ப்பன எதிர்ப்பை வைக்க மாட்டார். ஆனா பார்ப்பனிய எதிர்ப்பு தான் அவருடைய கோட்பாடு. வர்ணாசிரம தர்ம எதிர்ப்பு தான் அவருடைய கோட்பாடு. பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதிலே அவருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் சாதியை ஒழிக்காம எதையும் செய்ய முடியாது. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் இப்படி ஒரு நூலை எழுதிய ஒரே அறிவு ஜீவி தமிழகத்தில் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான். அது அபாலிஷ்னு சொல்லல, அவர் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லல, டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அவர் சொல்லல, அனிகிலேஷன் சொல்றாரு. டெஸ்ட்ராய்ங்கிறது கூட அழிக்கிறது தான், அபாலிஷ்ங்கிறது கூட அழிக்கிறது தான், டெமாலிஷ்னா கூட அது கூட சீர்குலைக்கிறது, தகர்க்கிறது, உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அவர் கையாண்ட சொல் அனிகிலேஷன். அனிகிலேஷன் என்னன்னா அழித்தொழித்தல். அந்த அடிச்சுவடே இல்லாம அழிக்கணும். இப்படி ஒண்ணு இங்க இருந்துச்சு அப்படின்னே எதிர்கால தலைமுறை மக்களுக்கு தெரியக்கூடாது. சாதின்னு ஒண்ணு இருந்துச்சு இந்த சமூகத்துல அப்படிங்கிற ஒரு பதிவே எதிர்காலத்தில் வரக்கூடாது. அப்படி ஒட்டுமொத்தமா அதை துடைத்தெறிதல், அந்த பொருளை தருகிற சொல்லாடல் தான் அனிகிலேஷன். இப்படி ஒரு சொல்லை இந்திய அரசியலில் பயன்படுத்திய ஒரு தலைவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அந்த சாதி ஒழிப்பு என்கிற அரசியலை முதன்மை முரண்பாடாக பார்க்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை எல்லா பிரச்சனைகளை விடவும் முதலில் முன்னிறுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத கடமை. இப்போ அம்பேத்கர் நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அண்மையில் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார், எவ்வளவோ மேடைகளில் பேசியிருக்கிறார். அவையெல்லாம் நூல்களாக வந்திருக்கின்றன. இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் அவருடைய எழுத்தும் பேச்சும் தொகுக்கப்பெற்று வெளிவந்திருக்கின்றன. அவருடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல 2 முக்கியமான விஷயம். ஒன்று கான்ஸ்டிடியூஷன், இன்று புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூல். சமூக தளத்தில் ஒரு மகத்தான புரட்சியை உருவாக்குவதற்கான படைப்பு, அவருடைய அறிவாற்றல் அனைத்தையும் ஒருங்கே திரட்டி அல்லும் பகலும்
படித்து படித்து சிந்தித்து சிந்தித்து அவர் எழுதிய காலத்திற்கும் நிலையாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு, ஒரு வேத நூல் போல் இது இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவர் படைத்த ஒரு நூல் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா. அதற்கடுத்து சட்டப்பூர்வமாக இங்கே ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்த வேண்டும், சட்டப்பூர்வமாக இங்கே பழைய இந்தியாவை தகர்க்க வேண்டும், சட்டப்பூர்வமாக இங்கே புதிய இந்தியாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் தனது ஒட்டுமொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி எழுதிய நூல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம். இதை எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற நூலின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் என்ன மாதிரியான அரசை இங்கே நாங்கள் கட்டப்போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு சொல்லாடல் தான், உயிர் மூச்சு கோட்பாடு தான் செக்யூலரிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற மத சார்பின்மை. நாங்கள் கட்டப்போகிற, கட்டி எழுப்ப போகிற, உருவாக்க போகிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கும். அங்கதான் இப்ப கை வைக்கிறாங்க சனாதன சக்திகள், RSS உள்ளிட்ட அமைப்புகள், பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் இயக்கம் மதசார்பின்மையின் மீது கை வைக்கிறது. ஆனா வெளியில பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கு. வக்ஃப் சட்டத்தை கொண்டு வராங்க, CAA கொண்டு வராங்க, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வராங்க, ஜம்மு காஷ்மீரை உடைச்சி யூனியன் பிரதேசமா மாத்துறாங்க, ஆர்டிகிள் 370 நீக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா முஸ்லிம்களை மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். உண்மை என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசத்தின் மீது அவர்கள் நடத்துகிற நுட்பமான தாக்குதல், மிக நுண்ணிய தாக்குதல். எனவே அந்த செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவையை உணர்ந்து நாம் இந்த பேரணியை நடத்துகிறோம். புரியுதா? மதசார்பின்மை காப்போம், ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்துட்டோம். முன்ன தேசம் காப்போம்னு ரொம்ப பரவலான ஒரு முழக்கத்தை வச்சோம். இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பாதுகாக்க வேண்டியது. ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா, குறிப்பா மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்துகிறோம். அதைத்தான் ஆங்கிலத்திலே சேவ் செக்யூலரிசம் அப்படின்னு நாம் சொல்றோம். ஐடியாலஜிக்கலா, கருத்தியலா நம்முடைய பகைவர்களை நாம் எக்ஸ்போஸ் பண்றோம், அம்பலப்படுத்துறோம். நீ முஸ்லீம்க்கு எதிராக செய்யற மாதிரி செய்யற, ஆனா உன் நோக்கம் எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, உனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கு. நீ விரும்புற சமூக கட்டமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டம் தடையாய் இருக்கிறது. அதனால் அதை வெளிப்படையாக உங்களால் எதிர்க்க முடியவில்லை, அதை எதிர்த்து வெளிப்படையாக அரசியல் செய்ய முடியவில்லை. அதற்கு பதிலாக அதை செயலிழக்க செய்கிற, நீர்த்து போக செய்கிற, செல்லா காசு ஆக்குகிற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை யாருக்கு சொல்ல வேண்டும்? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, மதசார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள, சமூக நீதியின் மீது நம்பிக்கையுள்ள, சமத்துவத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதற்கான ஒரு களம்தான் மதசார்பின்மை காப்போம் என்கிற களம். தோழர்களே, இந்த புரிதலோடு நாம் நம்முடைய களப்பணிகளை ஆற்ற வேண்டும். இந்த 31ஆம் தேதி பேரணி வரையில்
மறுசீரமைப்பு தொடர்பான அறிவிப்புகளை செய்ய இயலாது. பிராக்டிக்கலாக அது முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் அது முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கல்னா என்னன்னா, செயல் தந்திரத்தின் அடிப்படையிலும் அது முடியாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வேலை திட்டம் கிடையாது. நானும் அதில் கவனம் செலுத்துறதுக்கு உரிய நாட்கள் ஒதுக்கி இருக்கிறோம். உரிய நாட்களை ஒதுக்கி இருக்கிறோம். இப்போ நீங்கள் அதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கூடாது. இந்த மறுசீரமைப்பு எப்போ, பொறுப்பாளர் எப்போ மாற்ற போகிறாங்க, புதிய பொறுப்பாளர் எப்போ போட போகிறாங்கன்னு. அதுக்கு பிறகுதான் வந்து மாநில நிர்வாகமும் சீரமைக்கப்படும். 31ஆம் தேதி வரல இந்த 20 நாட்கள் உங்களுடைய கவனம் முழுவதும் மதசார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தின் மீதே, கோட்பாட்டின் மீதே குவிந்திருக்க வேண்டும். தூங்கி எழுந்திருச்சா நீங்க மதசார்பின்மை காப்போம்னு சொல்லிட்டே எழுந்திருக்கணும். தூக்கத்திலையும் மதசார்பின்மை காப்போம்னு உளரணும். அது நம்முடைய கடமை. துண்டறிக்கைகள், சுவரொட்டிகள் ஆகியவற்றின் மூலமாக மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவரையில் நடந்த பேரணி, இதுவரையில் நடந்த மாநாடுகள் எல்லாவற்றையும் விஞ்சக்கூடிய வகையில் இந்த பேரணி வெற்றிகரமாக அமைய வேண்டும். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு சுற்றுப்பயணம் வர்றதா சொல்லியிருந்தேன். அதை நினைவூட்டியிருக்கிறாரு. அதை இப்போ சொல்லி உங்களுக்கு வந்து கூடுதல் சுமையை நான் கொடுக்க விரும்பலை. பேரணிக்கு பின்னால் நாம் மறுபடியும் கூடி பேசுவோம். இப்போது நடந்த மேலிட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகியவற்றில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். மேலிட பொறுப்பாளரிடம் இந்த வாரத்திற்குள்ளாக அவர்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை பரிந்துரை என்கிற பெயரில் தலைமைக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது ஒரு பரிசீலனைக்காக, டு பி கன்சிடர்ட், ஒரு பரிசீலனைக்காக. அதில் இருக்கிறது அப்படியே நடைமுறைக்கு வராது. எனவே என்ன பொறுப்பு, நமக்கு எப்போது பொறுப்பு, ஏன் இவரை இன்னும் மாற்றவில்லை என்கிற எல்லா மனமாச்சரியங்களையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு எல்லோரும் இணைந்து இந்த போர் பதற்றத்தையும் தாண்டி பயங்கரவாதத்தை அழிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல கருத்தியல் பயங்கரவாதத்தையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும். இது ஒரு வகையான ஐடியாலஜிக்கல் டெரரிசம். அவங்க பண்றது நாட்டின் மீதான தாக்குதல், அப்பாவி மக்களை கொல்லுதல், அது ஒரு டெரரிசம் தான். டெரரிசம்னா பயங்கரவாதம். பயங்கரவாதம்னா அங்கே ஈவு, இரக்கம், கருணை, நீதி, நியாயம், தர்மம் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அவங்க பாருங்க, வந்து அந்த 26 பேர் அந்த ஜனங்களுக்கும் அவன் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அடிச்சு கொண்டு போயிட்டான். அவன் அந்த 26 பேரை கொண்டதன் மூலமா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் தரானோ, சார் நாங்கள் வந்து பெரிய சக்தி, உங்களை சும்மா விட மாட்டோம், தூங்க விட மாட்டோம், யார் செத்தா எங்களுக்கு என்ன. டெரரிசம் முன்னால எந்த எத்திக்ஸும் இருக்காது, நீதி நியாயங்கள் இருக்காது. அது ரொம்ப ஆபத்தானது. அதனால இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான பயங்கரவாதிகளின் முகாம்களை கண்டறிந்து, குறிப்பாக அந்த முகாம்களின் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்றிருக்கிறோம். நாங்களும் அதை ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதில் நமக்கு எந்த மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் செக்யூலரிசத்திற்கே ஆபத்து வருகிறது. அந்த டெரரிசம் அது என்ன பண்றது? அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து வருகிறது. இந்த ஐடியாலஜிக்கல் டெரரிசம் அதை என்ன பண்றது? கருத்தியல் பயங்கரவாதம். நாம இதுக்கு சேர்ந்து போராட வேண்டி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நாட்டையும் காக்க வேண்டும், நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட நாட்டின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதசார்பின்மையையும் காப்பாற்ற வேண்டும். அந்த மதசார்பின்மை கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் அம்பேத்கரின் அரசியலை நாம் முன்னெடுக்கிறோம் என்று பொருள். இந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இதற்கு தோதுவான கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகளோடு நாம்
களத்தில் நிற்கிறோம், அவ்வளவுதான். அவங்களோட 100 விழுக்காடு முரண்பாடே இல்லாமல் பயணிக்க முடியுமான்னா யாரோடும் பயணிக்க முடியாது. முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த கருத்தியலின் அடிப்படையில் சனாதன அரசியல் எதிர்ப்பு, கருத்தியல் பயங்கரவாத எதிர்ப்பு, மதசார்பின்மை பாதுகாப்பு, அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் நம்மோடு ஒத்துப்போகிற அரசியல் கட்சிகளோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம். அந்த புரிதலோடு தான் இந்த களத்தையும் நாம் வடிவமைக்கிறோம். ஆகவே இந்த பேரணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். சென்னையில் இருந்தும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அலங்கார ஊர்தியும் வர வேண்டும். பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும். அதற்கு முகாம்தோறும் நீங்கள் பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒருங்கிணைந்த துண்டறிக்கை போட முடியல, மாவட்ட வாரியாக துண்டறிக்கை போட்டு உங்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருடைய பெயரை அதில் அச்சிடுங்க. மாவட்ட வாரியா, பிரிக்கப்பட்ட மாவட்ட வாரியா, அப்போ தான் எல்லாருடைய பெயரையும் நீங்கள் போட முடியும். இதுவெல்லாம் வந்து நம்முடைய தோழர்களை ஊக்கப்படுது. தலைமையிலேருந்து போடுறது துண்டறிக்கை அப்படி எல்லாரையும் போட முடியாது. சென்னையில் சிதம்பரத்தில் நடந்த கூட்டத்தில் நான் உட்காந்து டைம் இருக்கேன்னு படித்து பார்த்தேன். 275 பேர் ஒன்றிய செயலாளர் வரலும் போட்டிருந்தாங்க. 275 பேரையும் எப்படி நான் படிக்கிறது மேடையில்? உடனே ஒரு தம்பிக்கு கோபம் வந்துடுச்சு. ஊரான் திம்பானாங் கறி, என்னது எவனோ திம்பானாங் கறி ஊரான் கொடுப்பானாம் வரி அப்படின்னு. நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், அண்ணன் எங்கள் பேரை சொல்லல, யார் பேரையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சோசியல் மீடியா வந்ததும் வந்தது, என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் எழுதுறாங்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கூட ஒரு லீடர்ஷிப்பில் முக்கியமானது. நம்ம உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணக்கூடாது. யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும். இப்போ இந்த செய்தியை என்கிட்ட தான் சொல்லணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆனால் ஏன் நான் மேடை என் பேரை பேசல, சரிப்பா நான் அடுத்த தடவை சொல்கிறேன்ப்பா கொடுப்பேன், முடிச்சு. இப்படி தான் நம்ம போகணும். எனவே அருமை தோழர்களே, மாவட்ட வாரியாக நீங்கள் துண்டறிக்கைகளை முதல் வேலையாக அதை செய்யுங்க. அதை செய்யாமல் நீங்கள் போய் மக்களை திரட்ட முடியாது. முதல் வேலையாக உங்களுக்கு தெரியுமில்ல, எவ்வளவோ துண்டறிக்கை வச்சிருக்கீங்க என்று போய் கேட்குறீங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. உங்கள் ஸ்டைலில் அடிங்க. உங்களை பெருசாக போட்டுக்காம எல்லாரும் கொஞ்சம் அரவணைச்சு போடுவோம். எல்லாரையும் அரவணைக்கிறதுங்கிறது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நேற்று நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஒரு 30-40 பேரோட வந்தான். இந்த 30-40 பேர் அவன் லீட் பண்ணி வரான். பாருங்க, என் கூட 30 பேர் வராங்க அப்படிங்கிறத என்கிட்ட அவன் காட்டணும்னு நினைக்கிறான். ரைட்டு. கிட்ட வந்த பிறகு அவன் மட்டும் என் வண்டியில் ஏறி தொத்திக்கிறான். அவன் கூட வந்தவங்களாம் இடிச்சு தள்ளுறான். அப்படியே முட்டையில் குத்தி தள்ளுறான். ஆனால் அங்கேருந்து வரலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் டீமில் இருக்கிறாங்க. வண்டியில் ஏறின பிறகு நான் மட்டும்தான் ஏறுவேன், நீங்களாம் கேள்வி இல்லை. இதுதான் வந்து மனித இயல்பு. இந்த இடத்துல அவங்களையும் நிப்பாட்டி, ஏன்னா இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க, இவங்க பேர், இவங்க தம்பி அப்படி அறிமுகப்படுத்தினா அவன் பயங்கரமான ஹாப்பி ஆயிடுவான். உங்க கூடவே தொடர்ந்து வருவான். 30 பேரையும் அறிமுகப்படுத்த வேண்டாம், ஒரு 4 பேரை வண்டியை நிப்பாட்டி கண்ணாடி திறந்தவொடனே, அண்ணா இந்த தம்பி பேர், இவன் பேர், இவன் இந்த வேலை செய்யறான், இவன் இந்த பொறுப்பில் இருக்கான், இவன் இளைஞரத்தில் இருக்கிறான், இவன் ஒன்றிய பொறுப்பு, இவன் ஒன்றிய துணைச்செயலர். சும்மா ஒரு 2 மினிட்ஸ். நான் ஒரு வேலை நிற்காம கூட போனாலும் போறல, அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கூட இருக்கிற தம்பி உங்களோட எப்படி இருப்பாங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் தூரம் வரல அவங்கள கூட வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு நீ வெளியே நில்ல, வண்டியில் ஏறாத, இடிச்சு தள்ளுற. இப்போ என்னை பார்க்கும்போது நீ ஒரு மாலை போடு துண்டுன்னா ஒதுங்கி, தம்பி நீங்கள் முன்னாடி போய் மாலை போடுங்க, நீங்கள் துண்டு போடுங்க, நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுங்க, அப்படி 2-3 தடவை சொல்லி பாருங்க. ஆனால் நீங்கள் போங்கன்னா பாவன் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் போதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன உத்திகள். நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு டீம் ஸ்பிரிட்டோட வேலை செய்யணும். கட்சிங்கிறது என்னென்னா ஒரு ஆளால் இதை செஞ்சு முடிக்க முடியாது.
யாராக இருந்தாலும் நான் மட்டும் தனியாக நின்று இப்படி செய்ய முடியுமா? நீங்கள்லாம் போய் கீழே வேலை செய்யலைன்னா நம்ம இவ்வளோ பெரிய சாதனைகளை சாதிக்க முடியுமா? இவ்வளோ இந்த அளவுக்கு போய் நம்ம வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியுமா? நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அதை போய் செய்றீங்க. செய்யறதுனால தானே இது நடக்குது. செய்யலைன்னா முடியாதுல்ல. அப்போ இதை செய்யணும்னாக்கா ஒவ்வொருத்தரையும் நம்ம அரவணைக்கணும். ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் நமக்கு தேவை. அதனால் துண்டறிக்கையை நீங்கள் அழகாக எல்லாரையும் ஒரு பேர் கூட மிஸ் ஆகாமல் உங்கள் கட்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் எல்லாரையும் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அதுக்கு பிறகு ஒன்றிய வாரியாக நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினா கூட போதும். செயற்குழு நடத்தலைனாலும் ஒன்றிய வாரியாக நிர்வாகிகள், இந்த செயற்குழுவில் பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை இருக்கும். நிர்வாகிகள் சந்திப்ப குறிப்பான ஆட்களை ஒரு இடத்துல வர சொல்லி நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி போகலாம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எது செய்ய போகிறீங்க, இந்த ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன், அடிக்கடி அவங்களோட பேசுறது, இந்த பேரணி அது வந்து வெற்றிகரமாக அமையும். நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி நம்மகிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சு நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும். இல்லைன்னா நாம் ஏன் கஷ்டப்பட்டு விடுங்க, அதெல்லாம் அது போல லட்சக்கணக்கான பேர் போங்க, அப்போ நம்ம போகலன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னு அவன் நினைப்பான். அப்படி இல்லை, எல்லாரும் கம்பல்சரியாக பங்கேற்கணும். இது தேர்தல் நேரமாகவும் இருக்கிறது. இப்போ நாம் வந்து தேர்தலுக்காக இதை நடத்தலை அப்படின்னு சொன்னால் கூட இதை வெற்றிகரமாக நம்ம நடத்தலைன்னா இதையே ஒரு பலவீனமான செய்தியாக கொண்டு போயிடுவாங்க, பரப்புவாங்க. நம்மளை பிடிக்காதவன், நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவன், நம்ம மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட கயவர்கள் நமக்கு எதிராக அவதூறு பரப்ப வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. எனவே எல்லோரையும் அரவணைத்து வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க வேண்டும். இனி நாம் வந்து 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.